தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எஸ்சி அமைச்சர் என்பதால் அவருடைய வீட்டில் சாப்பிட மறுத்த அதிமுகவினர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எஸ்சி அமைச்சர் வீட்டில் சாப்பிட மறுத்த அதிமுகவினர், அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு அமைச்சருடைய வீட்டில் அமைச்சர் என்றும் பார்க்காமல் கூட சாப்பிட மறுத்தனர் அதிமுகவினர். இந்த செய்தியை இப்பொழுது பார்க்கிறோம். அதாவது செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது நடைபெற்ற சம்பவம். தனபால் இவர் முன்னாள் சபாநாயகர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். இவர் எம்ஜிஆர் காலத்து சட்டமன்ற உறுப்பினர். 1977, 80, 84, 2001 ஆகிய தேர்தல்களில் இவர் சங்ககிரி தொகுதியில் வெற்றி பெற்றார். மீதி 3 தேர்தல்களில் ராசிபுரம் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றார். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அவர் போட்டியிட்ட பொழுது அந்த மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு வந்த செல்வி ஜெயலலிதா தனபாலை கூப்பிட்டு தேர்தல் நிலவரம் குறித்து விசாரித்தார். அப்பொழுது தனபால் அவர்கள் அதிமுகவினர் தனக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கின்றனர் என்று தெரிவித்தார். தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த, அதாவது அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர் என்பதால், அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் தன்னுடைய வீட்டில் தயாரிக்கப்படும் உணவை அதிமுகவினர் சாப்பிட மறுக்கின்றனர், தன்னை அசிங்கப்படுத்துகின்றனர் என்று மனவேதனையுடன் குறிப்பிட்டார். பின்பு அதிமுகவினரை கூப்பிட்டு ஜெயலலிதா எச்சரித்து விட்டு சென்றார். தேர்தல் முடிந்தது. செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரானார். அப்பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட தனபால் அவர்களை உணவுத்துறை அமைச்சராக மாற்றினார். யாருடைய வீட்டில் சாப்பிட மறுத்தாரோ அந்த நபரையே அவர் உணவு அமைச்சராக செல்வி ஜெயலலிதா ஆக்கினார். 2001ஆம் ஆண்டு உணவு அமைச்சராக பொறுப்பேற்றார். உணவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் தனபால். பின்பு துணை சபாநாயகராக பதவியில் உயர்ந்தார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஏறத்தாழ அவர் 3 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். 3 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட அதிமுக மூத்த உறுப்பினர். அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர்தான் அமைச்சர் என்பதே அனைவருக்குமே தெரிந்த விஷயம். அமைச்சராக போகிறவர். அவர் வீட்டில் தயாரித்த உணவை அதிமுகவினர் சாப்பிட மறுத்தனர் என்பது வெட்கக்கேடான ஒரு செயல். தீண்டாமை எந்த அளவுக்கு இன்னும் தலைவிரித்தாடுகிறது, குறிப்பாக அரசியலில் எந்த அளவுக்கு தீண்டாமை தலைவிரித்தாடுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அரசியலில் கூட, சொந்த கட்சியில் கூட தீண்டாமை தலைவிரித்தாடுகிறது. சொந்த கட்சியினர் கூட அவருக்கு தீண்டாமை இழைத்தனர். ரொம்ப வேதனையான விஷயம், அரசியலில் கூட தீண்டாமை இருப்பது. ஆக இதைத்தான் மகாத்மா காந்தி சொல்வார், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என்று கூறுவார். உண்மையிலே தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த சம்பவத்தை மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். மனதிலே வைத்துக்கொண்டு சமூகத்தில் படித்து நல்ல நிலைக்கு உயர அவர்கள் சபதம் ஏற்க வேண்டும்.